ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. நெல்லையில் தேமுதிக கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். 2026 தேர்தல் முடிவுகள் நிச்சயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மகத்தான ஒரு வெற்றி தேர்தலாக இருக்கும். என்னுடைய கழகத்தில் இருக்கும் எல்லா பிரஸ் பீப்புள் இங்க இருக்கீங்க. இப்ப முடிஞ்ச உடனே பிரஸ் மீட் தான். அப்புறம் நீங்க எல்லாம் வந்து போட்டோ எடுத்துக்கணும். உங்க அனைவருக்குமே உணவு இருக்கு. ஏன்னா கேப்டனுடைய மீட்டிங் இது. கேப்டனை பார்க்க வந்தவங்களும் சரி, கேப்டனுடைய மீட்டிங் வந்தவங்களும் சரி, வயிறார சாப்பிட்டுட்டு போனாதான் தலைவர் அங்கிருந்து சந்தோஷப்படுவார், நானும் சந்தோஷப்படுவேன். அதனால உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி ரெடியா இருக்கு. அது என் சொந்த செலவில் உங்க அத்தனை பேருக்கும் கொடுக்கறதுல ஒரு அன்னையாக நான் கேள்வி பண்ணேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி இப்பதான் இருக்கும். பாருங்க வேண்டாம், யாருடன் கூட்டணி, யாருடன் கூட்டணி, யாருடன் கூட்டணி. இதுதான் இப்ப தமிழ்நாட்டின் ஹெட்லைன்ஸே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறது. நானும் இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். நம்மளை வச்சு ஆல் மீடியா பீப்புள் நல்ல சந்தோஷமா பிரேக்கிங் நியூஸா போட்டு டிஆர்பி எகிரிக்கிட்டு இருக்கு. அதற்கு முதல்ல பிரஸ் பீப்புளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு முடிவு எடுத்தா அது தீர்க்கமா எடுக்கும். உண்மையா நியாயத்தோடு தான் அந்த முடிவு இருக்கும் என்பதை சொல்றேன். ஏற்கனவே மாவட்ட கழக செயலாளர்களை நாம் அழைத்து பேசியிருக்கிறோம். அவர்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிருக்கோம். மாநாட்டில் நான் சொல்வேன்னு சொன்னேன். அதுவே இன்னைக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. மாநாட்டில் சொல்றேன்னாங்க, அப்புறம் சொல்லலை, அப்புறம் சொல்றேன்னாங்க, அப்புறம் மாவட்ட செயலாளர் அழைச்சி பேசுறாங்க, இன்னும் டைம் இருக்குன்றாங்க. நீங்க முதல்ல தொலைக்காட்சிகளும் யூடியூப் சேனல்ஸை சேர்ந்தவங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்றேன்றதை முதல்ல டீப்பா வாட்ச் பண்ணி நியூஸ் போடுங்க. நாங்க 9ஆம் தேதி மாநாட்டில் அறிவிப்போம் தான் நாங்க சொன்னோம். அதற்கு முன்னாடி எங்க மாவட்ட கழக செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்தணும். அப்போ ஒரு ஒப்பீனியன் எல்லார்கிட்டையும் அந்தந்த மாவட்டத்தின் சார்பாக வாங்கியிருக்கு. அந்த வகையில் அவர்கள் சொன்னதை நான் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் நான் மாநாட்டில் நான் சொன்னது எல்லாமே முடிவு. நம்ம மாவட்ட செயலாளர்கள் சொன்னதை நான் முடிவெடுத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆளும் கட்சியோ, ஆண்ட கட்சியோ, மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கட்சியோ இதுதான் எங்கள் கூட்டணி இறுதி முடிவு என்று யாரும் அறிவிக்காத போது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும் எதற்கு இன்னைக்கு அறிவிக்கணும்? அதுக்கான உரிய நேரம் வரும்போது நிச்சயம் அறிவிப்போம் தான் நான் சொன்னேன். அதுக்குள்ள நீங்க வந்து அது வேற மாதிரி போடுறீங்க, தப்பு. நாங்க வந்து யார்கிட்டையும் போய் வேறம் பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. யாரிடமும் போய் எங்களுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா உங்க டிஆர்பிக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. நாங்க வந்து நேர்மையோடு கண்ணியத்தோடு எங்கள் உரிமைகளை தான் நாம வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் இவ்வளவு சீட்டுன்னு ஒரு அவங்க அதிகாரப்பூர்வமா அவங்க கேட்கும் போது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகளை அமைத்து 3வது பெரிய கட்சியாக இன்னைக்கு தேமுதிக இருக்கு. அப்ப நமக்குரிய அங்கீகாரம், அந்த மரியாதை, அந்த கண்ணியம் நமக்கு வேணும். சொல்றதுல என்ன தப்புன்றா? தப்பா? நமக்கான உரிமையை கேட்பது தப்பா? சொல்வது தப்பா? நம்ம யாரையும் போய் கேட்கலையே. நேற்று கூட நீங்க எல்லாம் சொல்றீங்க ரெண்டு பக்கம் பேசுறாங்க. யார் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கம்? ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமிக்க முடியுமா? ஏதோ ஒன்று நீங்களா ஒரு நியூஸ் போடாதீங்க தயவு செஞ்சு. ஏசியங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதான் உண்மை. யார் பேசுறா? ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமிங்க பார்ப்போம். யார் பேசிட்டு இருக்கா? உங்க எல்லாருக்கும் தெரியும் 10-15 நாள் நான் டூர்ல இருக்கேன். விஜய் பிரபாகர் என் கூட இருக்காரு. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. யார் கூட போய் பேசுறாங்க. ஏதோ நீங்க ஏதோ பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்த மாதிரியே போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. எனக்கே வியப்பா இருக்கு. பல நியூஸ் நீங்க சொல்லுங்க, எங்களுக்கே தெரிய வேண்டியதா இருக்கு. ஸோ இது வரைக்கும் அந்த நியூஸ் முற்றிலும் தவறான ஒரு நியூஸ். நேற்று அண்ணன் எடப்பாடி பிரஸ் மீட்ல கேட்கிறேன், தேமுதிக உங்க கூட்டணிக்கு வருதா?
அப்படின்னா அவர் சொல்ற இன்னும் நாங்க பேச்சுவார்த்தையே தொடங்கலப்பா அப்படின்ற. அப்ப இதுல உங்களுக்கு புரியுதா? இதுல உறுதி செய்யப்பட்டுச்சா ரெண்டு பக்கமும் தேமுதிக பேசுதுன்றத நான் சொல்றதோட அண்ணன் எடப்பாடியாரே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இன்னும் நாங்க பேசுறோம், இனிமே தான் பேசுவோம், இன்னும் பல கட்சிகளோட பேசுவோம். அதுக்கு பிறகு ஃபைனல் லிஸ்ட் வந்த பிறகுதான் அதிகாரப்பூர்வமா நாங்க அறிவிப்போம் சொல்றோம். அப்படி எந்த விதமான அதிகாரப்பூர்வமான விஷயம் இல்லாம நீங்களே எப்படி சொல்றீங்க? எல்லா பிரஸ் அண்ட் மீடியாவை தான் நான் கேட்கிறேன், யூடியூப் சேனல்ஸை கேட்கிறேன். தவறான செய்தியை போடாதீங்கன்னு நான் அன்னைக்கே தலைமை கழகத்திலையும் சொன்னேன். ஆனா உங்க டிஆர்பிக்காக தயவு செஞ்சு தேமுதிகவை பயன்படுத்தாதீங்க. எங்களுக்கு தெரியும் இது எங்க கட்சி. நெல்லையில் தேமுதிக கூட்டத்தில் பேசினார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். கூட்டணி குறித்து யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்ற ஒரு தகவலையும் பதிவு செய்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கணக்குகள் தினம் தினம் ஒரு புதிய அறிவிப்புகள் அது சார்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தேமுதிக யாருடன் கூட்டணி சேரப்போகிறது என்ற கேள்வி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் யாருடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.